உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் லாரன்ஸ் கோல்ப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1911 ஜூன் 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் லாரன்ஸ் கோல்மன் கோல்புக்கும் லிலியன் ஹெஸ் கோல்மன் கோல்புக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார். லாரன்ஸ் கோல்மன் கோல்ப் இவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதரும் ஒரு யங்கர் சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக, அதாவது மனநல மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. லாரன்ஸ் கோல்புக்கு குழந்தை பருவத்திலிருந்து இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக வீட்டிலிருந்தே லாரன்ஸ் கோல்ப் எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்புக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த பால்டிமோர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து லாரன்ஸ் கோல்ப் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பால்டிமோரில் இருக்கிற பிரைமரி ஸ்கூலில் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் உடனடியாகவே லாரன்ஸ் கோல்ப் வேறு ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா லாரன்ஸ் கோல்போடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக இவருடைய ஃபேமிலி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே மேரிலாண்டில் இருக்கிற பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனாங்க. இதனால் இவருடைய குடும்பத்தோட லாரன்ஸ் கோல்பும் பல இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ஸை இவர் அட்டென்ட் பண்ணாங்க. இப்படி லாரன்ஸ் கோல்ப் ஒரு பிரைமரி ஸ்கூலில் நிரந்தரமாக படிக்காதனால நிரந்தர நண்பர்களும் லாரன்ஸ் கோல்புக்கு இல்லாமல் இருந்தாங்க. இதன் காரணமாக லாரன்ஸ் கோல்ப் இவருடைய யங்கர் பிரதர் யங்கர் சிஸ்டர் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து விளையாடுறது, அவங்க 2 பேர் கூட சேர்ந்து படிக்கிறது அப்படின்னு இவருடைய பிரதர் சிஸ்டர் இவங்க 2 பேரையும் இவர் ஃப்ரெண்ட்ஸாக கருதினாங்க. இதுக்கப்புறம் 1921ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் லாரன்ஸ் கோல்ப் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இந்த நிலையில் இந்த காலகட்டத்தில் பால்டிமோரில் இவருடைய குடும்பம் மறுபடியும் செட்டில் ஆகிருந்தாங்க. அதனால் அதே பால்டிமோரில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை 1921ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து லாரன்ஸ் கோல்ப் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லாரன்ஸ் கோல்ப் இவருடைய அப்பா மாதிரியே மருத்துவம் படிக்கணும், மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் இந்த ஹைஸ்கூல் படிப்பு கூட இதே மாதிரி வெவ்வேறு ஹைஸ்கூல்ஸ் இவர் மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு மறுபடியும் லாரன்ஸ் கோல்போடைய குடும்பம் இடம்பெயர்ந்து போனாங்க. ஸோ இப்படி வெவ்வேறு ஸ்கூல்ஸ் இவர் மாற்றி போகிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவும் லாரன்ஸ் கோல்ப் கருதினாங்க. ஏன்னா ஒரே ஸ்கூலில் படிக்கிறத விட வெவ்வேறு ஸ்கூல்ஸ் போகிறது, வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, அங்கே வெவ்வேறு டீச்சர்ஸ் இருக்கிறது, வெவ்வேறு முறையான கல்விகளை படிக்கிறது அப்படின்னு ரொம்ப இவருடைய வாழ்க்கையை இவர் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணியும் வந்தாங்க. இதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் லாரன்ஸ் கோல்ப் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிக்கிறாங்க. இந்த நிலையில தான் லாரன்ஸ் கோல்போடைய குடும்பம் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கே இடம்பெயர்ந்து போகிறாங்க. குறிப்பாக அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு 1928ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்போடைய குடும்பம் இவருடைய அப்பாவினுடைய பணியின் காரணமாக இடம்பெயர்ந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த அயர்லாண்டோடைய டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அங்கே 1928ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்பை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் லாரன்ஸ் கோல்ப் எடுத்து படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1929க்கு பிறகு இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை லாரன்ஸ் கோல்ப் படித்து வந்தாங்க. பின்னர் 1931ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்புக்கு 20 வயது இருக்கும்போது இவருடைய ஃபேமிலி மறுபடியும் அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கே திரும்பவும் இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஸோ இவர் மறுபடியும் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதையும் மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதையும் மாற்றினாங்க. பால்டிமோருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலான ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவருடைய அப்பா இவரை 1931ஆம் ஆண்டு சேர்க்கிறாங்க. இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவர் லாரன்ஸ் கோல்ப் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது
மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமாக லாரன்ஸ் கோல் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. அதே மாதிரி ஃபார்மகாலஜி மருந்தியல், அதுக்கப்புறமா வந்து இந்த சைக்காலஜி உளவியல், சைக்காட்ரி மனநல மருத்துவம், அதுக்கப்புறம் நியூராலஜி நரம்பியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை இவர் வந்து லாரன்ஸ் கோல் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1934ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் லாரன்ஸ் கோல் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டான அதே பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது லாரன்ஸ் கோல் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மனநல மருத்துவராக மனநோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி லாரன்ஸ் கோல் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா மற்ற தேர்ந்த மனநல மருத்துவர்கள் அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே லாரன்ஸ் கோல் வந்து நோயாளிகளுக்கு, குறிப்பாக மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் வந்து ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணாதான் லாரன்ஸ் கோல் வந்து ஒரு மனநல மருத்துவராக, சைக்காட்ரிஸ்டாக வந்து தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் லாரன்ஸ் கோல் வந்து ஜாயின் பண்ணாங்க. அடுத்து 1934 ஜாயின் பண்ணி 1935ஆம் ஆண்டு இன்டர்ன்ஷிப் வந்து இவர் முடிக்கிறாங்க. அது ரெண்டு இதில் பண்ணாங்க. சைக்காட்ரி, நியூராலஜி மனநல மருத்துவம், நரம்பியல் இந்த 2 பாடங்களை தான் இவர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1935ஆம் ஆண்டு ரெசிடென்சி பண்ண ஆரம்பித்து 1936ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ரெசிடென்சியையும் முடிச்சுட்டு லாரன்ஸ் கோல் வந்து ஒரு முழு மனநல மருத்துவராக, ஒரு சைக்காட்ரிஸ்டாக தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1936ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி அங்கே வந்து இவர் வந்து 1936ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போய் இவர் வந்து சில பயிற்சிகள் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அந்த நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே வந்து இவர் போய் அந்த ராச்செஸ்டரில் இருக்கிற ஸ்ட்ராங் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் SMH அப்படின்னு சாட்டை அழைக்கப்படும். அங்கே இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக 1936க்கு பிறகு லாரன்ஸ் கோல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 1937ஆம் ஆண்டு இவரோட 26 வயதில் லாரன்ஸ் கோல் வந்து மெட்டில்டா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க 1937ஆம் ஆண்டு. ஸோ திருமணத்துக்கு அப்புறமா லாரன்ஸ் கோல்புக்கும் இவருடைய மனைவியான மெட்டில்டா கோல்பு இவங்க 2 பேருக்குமே பமிலா கோல்ப் அப்படின்னும் அதேமாதிரி மேரி கே கோல்ப் அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும், அதே மாதிரி ரிச்சர்ட்ஸ் ஜே கோல்ப் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது லாரன்ஸ் கோல்புடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. அதே காலகட்டத்தில் லாரன்ஸ் கோல் வந்து இந்த ஃபேண்டம் லிம்ப் பெயின் அது குறித்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1940கள் காலகட்டத்தில் ஃபேண்டம் லிம்ப் பெயின் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. இப்போ சில பேர் வந்து விபத்துனால அவங்களுடைய கை கால்களை இழந்திருப்பாங்க. அப்படி இழந்திருக்கும்போது இப்போ கை கால்களை இழந்திருந்தாலும் கால் வலிக்கிற மாதிரியே தோன்றுறது, கை வலிக்கிற மாதிரியே தோன்றுறது, அந்த ஒரு நிலை தான் ஃபேண்டம் லிம்ப் பெயின் அப்படின்றது. அது அந்த காலகட்டத்தில் சும்மா கற்பனை. அதாவது இப்போ ஒருத்தர் கால் இருக்குது, அவர் வந்து விபத்துனால அவருடைய காலை வந்து இழந்துட்டார்னா அந்த கால் இருந்த இடத்துல வலி இருக்கிற மாதிரியே உணர்றது, கால் இருக்குது, காலில் வலி இருக்குது அப்படி வந்து உணர்றது வந்து சும்மா ஒரு கற்பனை அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டது. ஆனால் லாரன்ஸ் கோல் வந்து இது கற்பனையாக இருக்காது, வேற ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் கோல் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது லாரன்ஸ் கோல் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் நிறைய இவர் வந்து அப்போ ரொம்ப யங்ஸ்டர் தான் 1940களில். அப்போ நிறைய பேருக்கு இவர் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால், இது கற்பனை கிடையாது, உண்மையிலே இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்றத இவர் வந்து உணர்ந்தாங்க. இதுக்கிடையில் இந்த 2ஆம் உலகப் போர் இது வந்து ரொம்ப தீவிரம் எடுக்குது. அதனால லாரன்ஸ் கோல் வந்து 1943 காலகட்டத்தில் நேவியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நேவி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பொதுவாகவே போரில் ஈடுபடக்கூடிய
இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படும், அவங்களுக்கு வந்து மற்ற நோய்கள் ஏற்படும், மனநோயும் வந்து ஏற்படும், ஏன்னா அதிகமாக போரில் ஈடுபடுறனால. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் வந்து தேவைப்படுவாங்க. அது மாதிரி இவர் வந்து கப்பல்களில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா கப்பல்கள்லையும் வந்து பல இடங்களுக்கு பயணம் பண்ணி போர் பண்ணக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கும் வந்து மனநலம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட்லாம் தேவைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி இவர் வந்து ஹாஸ்பிட்டல் ஷிப்ஸில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஹாம்ப்ஷரில் இருக்கிற போர்ட்ஸ்மத் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கு இவர் அனுப்பப்பட்டு அங்கே இவர் வந்து இன்சார்ஜாக நியமிக்கப்படவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் முடிவடையுது. 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி நேவி எல்லாமே டிமொபைலைஸும் பண்ணப்பட்டது. ஸோ 1946ஆம் ஆண்டு தான் லாரன்ஸ் கோல்பும் வந்து நேவியிலேருந்து வெளிவந்தாங்க. வெளிவந்த பிறகு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஹாம்ப்ஷரில் இருக்கிற போர்ட்ஸ்மத்தில் இருந்து நேராக இவர் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெதஸ்டா அப்படின்ற இடத்துக்கு இவர் போகிறாங்க. அந்த பெதஸ்டா அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அங்கே இவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1946 லாரன்ஸ் கோல்ப் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் குறிப்பாக 1950களில் லாரன்ஸ் கோல்ப் வந்து அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதிலிருந்து வெளியேறி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெதஸ்டாரிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினிசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இவர் போய் அந்த ராச்செஸ்டரில் இருக்கிற மேயோ கிளினிக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளினிக் அங்கே இவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக 1950களில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ லாரன்ஸ் கோல்ப் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. இந்த ஃபேண்டம் லிம்ப் பெயின் அது வந்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த கால் இல்லைன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அந்த நரம்புகள் அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதனால அந்த நர்வ்ஸாக வந்து சிக்னல்ஸை வந்து மூளைக்கு அனுப்பி இது மாதிரி இங்கே வந்து மூட்டு இருக்கிற மாதிரியும் அங்கே வலி இருக்கிற மாதிரியும் வந்து உணர வைக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை லாரன்ஸ் கோல்ப் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை சைக்கலாஜிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இவர் வந்து விளக்கினாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த விஷயங்களை இந்த ஒரு ஃபேண்டம் லிம்ப் பெயினை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத இவர் வந்து அந்த ஒரு முடிவை வெளியிட்டாங்க. அதை இவர் வந்து த பெயின்ஃபுல் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லி த பெயின்ஃபுல் ஃபேண்டம் சைக்காலஜி ஃபிசியாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை 1954ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்ப் வெளியிட்டாங்க. அதே 1954ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்ப் வந்து நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி அங்கே இருக்கக்கூடிய மன்ஹாட்டன் அங்கே இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி அர்விங் மெடிக்கல் சென்டர் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரியோடைய ஒரு சேர்மனாகவும் அதே இடத்துல இருக்கிற நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு டைரக்டராகவும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பதவி அப்படின்றனால 1954ஆம் ஆண்டு இந்த மேயோ கிளினிக்கோடைய சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய மன்ஹாட்டனுக்கு இவர் போயிடுறாங்க இவருடைய ஃபேமிலியோட. அங்கே போய் அங்கே 1954ஆம் ஆண்டிலிருந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி அர்விங் மெடிக்கல் சென்டரோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரியோடைய ஒரு சேர்மனாகவும் நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1954க்கு பிறகு லாரன்ஸ் கோல்ப் வந்து நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அதில் பல முன்னேற்றங்களை இவர் வந்து ஏற்படுத்த தொடங்கியிருந்தாங்க. மேலும் அந்த நியூயார்க் அந்த ஸ்டேட் அங்கே இருக்கிற நிறைய மென்டல் ஹெல்த் சிஸ்டமை மாற்றணும் அப்படின்னு லாரன்ஸ் கோல்ப் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இவர் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அதில் குறிப்பாக பெரிய பெரிய மருத்துவமனைகள் மனநல மருத்துவமனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதை வந்து கிளினிக்ஸாக மாற்றணும், பக்கத்தில் நிறைய மென்டல் கிளினிக்ஸ் இருக்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு லாரன்ஸ் கோல்ப் வந்து இவருடைய முயற்சியை காட்ட தொடங்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்திலலாம் இப்போ நியூயார்க் ஸ்டேட்டில் ஒரு மருத்துவமனை ஒரு இடத்துல உதாரணத்துக்கு மன்ஹாட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அங்கேருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற ராச்செஸ்டர் இன்னொரு இடத்துல தான் இன்னொரு மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். இப்படி இருக்கிறனால இந்த மன்ஹாட்டன் ராச்செஸ்டர் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய
மற்ற பகுதிகள் உதாரணமாக வந்து புரோக்லின், அதுக்கப்புறம் வந்து யூட்டிகா, இது மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க அந்த மனநல நோயினால் பாதிக்கப்பட்டாங்க மனநோயினால் அப்படின்னா அவங்க வந்து மனநல சிகிச்சை பெறுறதுக்கு ஒன்று இந்த மன்ஹாட்டனுக்கு போகணும், இல்லைன்னா ராச்செஸ்டருக்கு போகணும், இப்படி இருந்தது. ஸோ இப்படி ரொம்ப தூரத்தில் ஒவ்வொரு மருத்துவமனைகளும் பெரிய பெரிய மருத்துவமனை இருந்தனால சரியான மனநோய்க்கான அந்த சிகிச்சை வந்து பெற முடியல. அப்போது நிறைய பேர் மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து அவங்கள அவ்வளோ தூரம் கூட்டு போகிறதா அப்படின்னு அவங்கள வந்து பெருசாக அவங்களுக்கு உண்டான சரியான சிகிச்சைக்கு அவங்கள உட்படுத்தலை. இது மாதிரி காரணங்கள்னாலையும் மனநோய் வந்து ரொம்ப விரைவாக குணமடையாமல் மனநோய் வந்து அதிகரிக்க செஞ்சது. ஸோ இப்பேற்பட்ட காரணங்கள்லாம் இருக்கிறனால நிறைய கம்யூனிட்டி பேஸ்டு மென்டல் ஹெல்த் சிஸ்டம் வந்து உருவாக்கணும். நிறைய மென்டல் கிளினிக்ஸ் வந்து கம்யூனிட்டிஸை வந்து பேஸ் பண்ணி உருவாக்கணும். பக்கத்தில் நிறைய கிளினிக்ஸ் இருந்தால் ஒருத்தர் மனநோயினால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவரை வந்து அவருடைய ஃபேமிலியை வந்து அந்த மென்டல் கிளினிக்ஸுக்கு வந்து அனுமதிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக லாரன்ஸ் கோல் வந்து இந்த விஷயங்களுக்கு வாதிட்டாங்க. அதுக்கப்புறம் 1960களில் லாரன்ஸ் கோல் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக வந்து ட்ரக் அடிக்ட் ஆனவங்க அவங்கள வந்து ஒரு கிரிமினல்ஸாக பார்க்குறதுக்கு பதிலாக பேஷண்ட்ஸாக பார்த்து அவங்கள எப்படி அந்த ட்ரக் அடிக்ட்ஸில் இருந்து மீட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான ஆராய்ச்சியில் கூட லாரன்ஸ் கோல் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் லாரன்ஸ் கோல்புடைய அம்மாவான லிலியன் ஹெஸ் கோல்மேன் கோல்ப் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது லாரன்ஸ் கோல்புடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதை கடந்து லாரன்ஸ் கோல்ப் வந்து பொது வாழ்க்கையிலே அவருடைய கவனம் செலுத்தினாங்க. குறிப்பாக சிக்ஸோஃப்ரேனியா அப்படின்னு ஒரு ரொம்ப கடுமையான ஒரு மென்டல் கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ அது குறித்து இவர் ரிசர்ச் பண்ணி 1964 சிக்ஸோஃப்ரேனியா அப்படின்ற அந்த டைட்டில்லையே ஒரு புக்கை லாரன்ஸ் கோல்ப் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா லாரன்ஸ் கோல்ப் வந்து பல பொறுப்புகளை இவர் வந்து பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1968 லாரன்ஸ் கோல்ப் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்த ஓராண்டு வரைக்கும் லாரன்ஸ் கோல்ப் அந்த ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா லாரன்ஸ் கோல்ப் வந்து வயோலா டபிள்யூ பெர்னார்ட் அப்படின்றவங்க கூடயும் ப்ரூஸ் பி டோரின்வெண்ட் அப்படின்றவங்க கூட இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து 1969 அர்பன் சேலஞ்சஸ் டு சைக்காயட்ரி த கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி வெளியிடுறாங்க 1969. அதுக்கப்புறம் 1970களில் லாரன்ஸ் கோல்ப் வந்து மேலும் இது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் லாரன்ஸ் கோல்புடைய அப்பாவான லாரன்ஸ் கோல்மேன் கோல்பி, அவருடைய அப்பா பேரும் அதே தான். ஸோ அவர் வந்து 1972 கிட்டத்தட்ட அவருடைய 91 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா லாரன்ஸ் கோல்புடைய அப்பா 1881 பிறந்திருந்தாங்க. அவர் 1972 கிட்டத்தட்ட அவருடைய 91 வயதில் இறந்து போகிறாங்க. லாரன்ஸ் கோல்புடைய அப்பாவும் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மனநல மருத்துவர் தான். அவரும் வந்து இந்த நார்காட்டிக் அடிக்ட்ஸ் ஆனவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற அந்த மெடிக்கல் அப்ரோச்சில் பயனியராக இருந்தவர். ஸோ அவர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து லாரன்ஸ் கோல்புடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பாதிப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து லாரன்ஸ் கோல்ப் வந்து பொது வாழ்க்கையில இவருடைய கவனம் செலுத்தினாங்க. இந்த நிலையில தான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹைஜீன் அதில் கமிஷனர் அப்படின்ற பொறுப்புக்கு இவர் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய பேச்சு எழும்புது. ஏன்னா நியூயார்க் ஸ்டேட்டில் பெரிய அளவில் இந்த மென்டல் சிஸ்டம் அதில் வந்து முறைகேடுகள் நடந்து வந்தது. அதனால் இவரை வந்து அழைக்கிறாங்க அந்த நியூயார்க் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹைஜீன் அப்படின்ற பொறுப்புக்கு. அப்போ இவரும் வந்து 1975 21 வருடங்களுக்கு பிறகு 1954 கொலம்பியா யூனிவர்சிட்டி அர்விங் மெடிக்கல் சென்டருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு சேர்மனாக இவர் ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி நியூயார்க் ஸ்டேட் சைக்காட்ரிக் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டராகவும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1975 கொலம்பியா யூனிவர்சிட்டி அர்விங் மெடிக்கல் சென்டருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியோடைய சேர்மன் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு நேராக இவர் ஒரு நியூயார்க் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹைஜீனாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ நியூயார்க் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹைஜீனுடைய ஒரு கமிஷனராக 1975 அந்த நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மென்டல் சிஸ்டம் அதனுடைய முறைகேடுகளை தவிர்த்து அதை முன்னேற்றக்கூடிய முயற்சியில் லாரன்ஸ் கோல்ப் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா மாடர்ன் கிளினிக்கல் சைக்காட்ரி அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாப்புலரான புக்கு இதை இவர் எழுதி 1977 மாடர்ன் கிளினிக்கல் சைக்காட்ரி அப்படின்ற புக்கை இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1978 லாரன்ஸ் கோல்ப் வந்து
நியூயார்க் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹைஜீன் அந்த பதவியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. அப்போ நிறைய முன்னேற்றங்களை இவர் வந்து நியூயார்க் ஸ்டேட்டில் மென்டல் சிஸ்டமில் ஏற்படுத்தியிருந்தாங்க, மென்டல் ஹெல்த் சிஸ்டமில் ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அதனுடைய தொடர்ந்து ஒரு ஒரு டைரக்டராக வந்து லாரன்ஸ் கோல்ப் வந்து 1980களுக்கு பிறகும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு தான் லாரன்ஸ் கோல்ப் வந்து முழுமையாக ரிட்டையர் ஆனாங்க இவருடைய 71 வயதில். ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா லாரன்ஸ் கோல்ப் வந்து இவருடைய இன்னொரு வாழ்க்கையில் ஒரு அத்தியாயத்தை தொடங்கினாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வியட்நாம் வாரானது முடிவடைஞ்சிருந்தது. அப்போ அந்த போரில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் அவங்க வந்து காம்பேட் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது போரில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொதுவாக வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அது வந்து காம்பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அது 5 அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்தும். ஒன்று வந்து கவலையாக இருப்பாங்க, அடுத்து வந்து அடிக்கடி பயப்படுவாங்க, அதே மாதிரி ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க, தலைவலி இருக்கும், அதே மாதிரி தூக்கமின்மை இருக்கும். இந்த 5 பிரச்சனை வந்து இருக்கும். இதுதான் வந்து காம்பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஏற்படும். அதனால் இவர் வந்து வியட்நாம் வெட்டரன்ஸ் அந்த படைப்பிரிவு அதில் லாரன்ஸ் கோல்ப் வந்து போய் காம்பேட் ஸ்ட்ரெஸ் குறித்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காம்பேட் ஸ்ட்ரெஸ்னால பிடிஎஸ்டி அப்படின்ற ஒரு டிஸார்டர் வந்து ஏற்படும் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. பிடிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். இது வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் சிண்ட்ரோம் டிஸார்டர் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். இந்த எஸ்ஸுக்கு மட்டும் நான் தவறாக உச்சரிச்சிருக்கேன், அது என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பிடிஎஸ்டி அப்படின்றது இது ஷார்ட்டாக. இது வந்து ஏற்பட்டால் நிறைய பிரச்சனை ஏற்படும், அது சொல்கிறேன். பிடிஎஸ்டி அப்படின்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இதுதான் எஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ அந்த பிடிஎஸ்டி அப்படின்ற இந்த பிரச்சனையை இந்த காம்பேட் ஸ்ட்ரெஸ் இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு லாரன்ஸ் கோல்ப் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிடிஎஸ்டி அப்படின்ற கண்டிஷன் என்னன்னா, ரொம்ப கொடுமையான ஒரு விபத்துலையோ அல்லது போர்லையோ ஈடுபட்டவங்க அல்லது வேறு காயங்களை நேரடியாக பார்த்தவங்க அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் தான் இந்த பிடிஎஸ்டி அப்படின்றது. இந்த ஒரு மென்டல் டிஸார்டர் ஏற்பட்டால் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி வந்து பழசை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி அடிக்கடி அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமலே பயப்படுவாங்க, பதற்றப்படுவாங்க. ஸோ இது மாதிரி கண்டிஷன் ஏற்பட்டு அவங்க வந்து சில காலங்களில் தற்கொலை பண்ணி இறந்து போகவும் செய்வாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் ஏற்படும். அதுதான் பிடிஎஸ்டி அப்படின்ற இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்றது. ஸோ இந்த பிடிஎஸ்டி வந்து காம்பேட் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத லாரன்ஸ் கோல்ப் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை வந்து தெரிவித்து இந்த மாதிரி போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சரியான மென்டல் ஹெல்த்துக்கு உண்டான அந்த ஒரு கவுன்சிலிங் வந்து வழங்கப்படணும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய பிற்காலத்தில் போரில் ஈடுபட்ட பிறகு பெரிய பாதிப்பு ஏற்படாதவாறு பார்த்துக்கணும். ஸோ இப்படியெல்லாம் லாரன்ஸ் கோல்ப் வந்து இவருடைய அந்த ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரி காம்பேட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் அது அப்படியே வந்து பிடிஎஸ்டி அப்படின்ற சீரியஸான மென்டல் இல்னஸையும் ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ இந்த நிலையில தான் 1987ஆம் ஆண்டு லாரன்ஸ் கோல்புடைய மனைவியான மெட்டில்டா கோல்ப் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் லாரன்ஸ் கோல்புடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் லாரன்ஸ் கோல்ப் வந்து நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஃப்ளோரிடாவில் இருக்கிற அர்லாண்டோ அப்படின்ற இடத்துக்கு போய் தங்குறாங்க. அங்கே தங்கியிருக்கும்போது 1990 காலகட்டத்திலையும் லாரன்ஸ் கோல்ப் வந்து தொடர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அதில் குறிப்பாக வந்து லியான் லோ ஐசன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இந்த லியான் ரோ ஐசன் அப்படின்ற அந்த ஒரு நபர் கூட சேர்ந்து 1993ஆம் ஆண்டு த ஃபர்ஸ்ட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு ஒர்க்கு அதை வந்து 1993ஆம் ஆண்டு அந்த நான் சொன்ன லியான் ரோ ஐசன் அந்த ஒரு நபர் கூட சேர்ந்து லாரன்ஸ் கோல்ப் வந்து 1993ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு, த ஃபர்ஸ்ட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது. ஸோ இதை வந்து இவர் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா லாரன்ஸ் கோல்ப் வந்து 2 நபர்கள், ஒன்று வந்து ஜவாட் நர்பாஸ் அப்படின்றவர், இன்னொரு நபர் வந்து ஹமிடே ஜாங்கிரி அப்படின்னு. இந்த 2 நபர்கள் கூட இணைஞ்சு ஹேண்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு மனநல மருத்துவத்துக்கு உண்டான ஒரு பெரிய புத்தகம் அதை லாரன்ஸ் கோல்ப் வந்து எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகும் கூட லாரன்ஸ் கோல்ப் வந்து
தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 20 அன்னைக்கு இவருடைய 95 வயதில் லாரன்ஸ் கோல்ப் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 2006 அக்டோபர் 20 அன்னைக்கு இவருடைய 95 வயதில் லாரன்ஸ் கோல்ப் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா லாரன்ஸ் கோல்பை கௌரவப்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இவர் வந்து 21 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ண நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு லாரன்ஸ் கோல்மன் கோல்ப் இவருடைய பேரை வச்சு லாரன்ஸ் சி கோல்ப் ரிசர்ச் பில்டிங் அப்படின்னு ஒரு பில்டிங்குக்கு இவருடைய பேரை நியூயார்க் ஸ்டேட் சைக்கியாட்ரிக் இன்ஸ்டிடியூட்டில் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பணிபுரிஞ்ச அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெதஸ்டாவில் இருக்கிற அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அவங்க வந்து லாரன்ஸ் கோல்பி எழுதின நிறைய பேப்பர்ஸோடைய கலெக்ஷன்ஸை அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி லாரன்ஸ் கோல்ப் வந்து இறந்த பிறகும் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணப்படுறதுக்கு முக்கிய காரணம் மனநல மருத்துவத்திற்கு லாரன்ஸ் கோல்ப் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட லாரன்ஸ் கோல்ப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.